கொஞ்சம் பரவாயில்ல ஜெகதீஸ்வரன் மாவட்ட தலைவர் திரு எம் பாஸ்கரன் மாவட்ட தலைவர் NGO பிரிவு திரு டி ராமஜெயம் ஆர் மோகன்ராஜ் எஸ் கவியரசன் அவர்களையும் இந்த நேரத்தில் மகிழ்வுடன் நினைவுபடுத்தி இந்த அற்புதமான நிகழ்விற்கு தேசிய சிந்தனையை இந்த நிகழ்ச்சி குழுவிற்கு திருமதி சங்கீதா கௌதமன் மாநில துணை அமைப்பாளர் NGO பிரிவு டாக்டர் ஜே சாமுவேல் MP திரு GP பாஸ்கரன் அவர்களையும் திரு கே சுகுமார் அவர்களையும் திரு ARM ரவிக்குமார் அவர்களையும் திரு பெருமாள் அவர்களையும் திரு A ஜெயராமன் அவர்களையும் திரு M கார்த்திகன் அவர்களையும் திரு செங்கையா அவர்களையும் இந்த தேசிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சொந்தங்கள் அனைவரும் அலை கடலென திரண்டு வந்து இந்த இடத்தை முழுமையாக நிறுத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த அற்புதமான நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்வு இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே எப்படியா ராமஜெயம் படித்தவளும் நீயே தருமநெறி வாழ்வியலை கருணையின் பெருமழையில் நனைய வைத்தாயே தாயே பாரதத்தாயே பாரதத்தாயே தருமத்தின் தேவதை உலகம்
பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து அங்க வந்து மேடையில் கூட வேண்டாம். அன்புடன் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே வாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே வாங்க. நான் மேடையில் எல்லாரும் மேடை தயவு செஞ்சு கீழே வாங்க. வெற்றி வாய்ப்பு இருக்கு. இது அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு வரும்போது சொன்னாரு, கூறினாரு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இருந்து பாஜக ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷாவோட வருகை எந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து பிரதமர் மோடி தயவு செஞ்சு கீழே இருக்கிறதுனால நம்ம சேர்ந்து தமிழகத்துல திமுக ஆட்சி மட்டும் எங்களுடைய திராவிடியன் கல்ச்சர் சொல்லிட்டு நம்ம தேசமே எப்படி பாகமா பிரிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. தமிழகம் நீங்க தமிழ்நாடு பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா தானுங்க. அப்ப ஏன் அதை பிரிச்சு நீங்க பாக்குறீங்க? நாங்க பிரிச்சு பார்க்கலையே. எல்லா வசதி வாய்ப்புகள் தமிழகத்தை வாழ்ற மக்களுக்கு கொடுக்குறோம். எல்லா பாலிசிஸ் பிரதமர் அவர்கள் கொண்டு வரும்போது எல்லாம் தமிழகத்தை சேர்ந்து கொடுத்துருக்கோம். தமிழகத்துக்கு இல்லைன்னா நாங்கள் சொல்லவே இல்லை. இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த மொழி அப்படி பார்த்தீங்கன்னா அது தமிழ் மொழி தான். பிரதமர் உலகத்துல எங்கே போனாலும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க தமிழ் மொழிக்காக இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மற்ற நேரம் மேடம் காங்கிரஸ் கட்சி தாவேக்கா நெருங்கி போற மாதிரி சொல்றாங்களே, எல்லாரும் நிறைய அறிக்கை கொடுக்குறாங்க, நிறைய தலைவர்கள் அவங்க ஆதரவா விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க. காங்கிரஸ் அவங்க எப்போ வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க. அவங்களுக்கு எங்க லாபம் இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க. காங்கிரஸ் பத்தி நம்ம பேசுறோம். நமக்கு வந்து சவால் இருந்தவர் எலெக்ஷன் எலெக்ஷன் இப்பதான் வருது. விஜய் அவர்கள் இப்பதானே வந்திருக்காரு. இல்லை ஜென்சியோட எல்லாமே வாக்குகள் எல்லாமே வந்து அவருக்கு போகும். அவர் போகிற கூட்டம்லாம் வந்து அது இளம் வாக்காளர்களாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் ஒரு மாபெரும் நடிகர், அவ்வளோ பெரிய ஸ்டார், தமிழகத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. 91, 92 ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் வந்து தமிழகத்தில் வந்து விஜய் அவர்கள் தான் இருக்காரு. விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் அது ஓட்டாக மாறுமா? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், பல இடங்களில் பார்த்துருக்கோம். நடிகர் பார்க்கறதுக்கு கூட்டம் வரும், ஆனால் அது ஓட்ட மாறுமா? அந்த படத்துக்கு வந்து அனுமதி மத்திய அரசு தான் கொடுக்கல, மத்திய தணிக்கை கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதை யார் சொல்றாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுக்கு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை. பத்திரிகை நண்பர்கள் தங்களது கேள்விகளை தயவு கூர்ந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. முடித்துக் கொண்டு மேடையை விட்டு கொஞ்சம் இறங்கி அனைவரும் பார்க்கும்படி 5000க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பல்வேறு கிராமங்களிலிருந்து நடிகை குஷ்பு அவர்களை, மாநில துணைத் தலைவர் பிஜேபி துணைத் தலைவர்களை காண வந்திருக்கிறார்கள். இந்த திட்ட துவக்க விழாவை காண வந்திருக்கிறார்கள். தயவு கூர்ந்து பத்திரிகை நிருபர்கள் தங்களுடைய கண்ணியத்தை கடைபிடித்து மேடையை விட்டு இறங்கி வரும்படி அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முடிஞ்சிச்சு மேடம், முடிஞ்சிச்சு. இந்த குறளோட விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்பது பாரதியின் கூற்று. அடுப்படி துவங்கி அரசியல் அரியாசனம் வரை பெண்களின் சாதனைகள் ஒன்றும் அளவிட முடியாதது. குறிப்பாக ஒரு காலத்தில் வீட்டுக்குள் முடங்கப்பட்ட பெண் சக்தி இன்று புதுக்கோட்டையையும் சுய தொழிலையும் பிரித்து பார்க்கவே முடியாது என்பதற்கு சான்றாக தமிழகத்திலேயே அதிக கைவினை பொருட்களை உற்பத்தி செய்து கலைகளுக்கான புவிசார் குறியீடு பெற்று கலைகளின் உறைவிடமாக திகழ்கிறது. இந்த பன்முகத்தன்மை கொண்ட சுயசார்பு சுழற்சியில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு வாழ்வாதார அடைக்காப்பகம் என்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அர்ச்சனமூர்த்தி அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முரளிதரன் அவர்களே,
மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினாருக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் சுயதொழில் செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய முயற்சியின் மூலமாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொழிற்பயிற்சி கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை நம்முடைய அர்ச்சனமூர்த்தி அண்ணன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றது முதற்கொண்டு இந்த மாதிரியாக தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேருக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதை சிறப்பாக மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன், மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் பாசமிகு பண்ணையார் அவர்கள், பாசமிகு பண்ணையார் அவர்கள், பாசமிகு பண்ணையார் அவர்கள் ஏழை பெண்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவருடைய தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்ஜிஓ மாநில அமைப்பாளர் அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, வியாபார பெருமக்களே, நட்சத்திர நடிகை குஷ்பு அவர்களே, கடின உழைப்பால் உச்சத்திற்கு உயர்வடைந்து இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திர நடிகை குஷ்பு அவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, வியாபார பொதுமக்களே, அனைவரும் கதாநாயகன் இந்த திட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பேசுவார்கள். மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன், மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் பாசமிகு பண்ணையார் அவர்கள், பாசமிகு பண்ணையார் அவர்கள், பாசமிகு பண்ணையார் அவர்கள் ஏழை பெண்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிலே தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவருடைய தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்ஜிஓ மாநில அமைப்பாளர் அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, வியாபார பெருமக்களே, நட்சத்திர நடிகை குஷ்பு அவர்களே, கடின உழைப்பால் உச்சத்திற்கு உயர்வடைந்து இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திர நடிகை குஷ்பு அவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, வியாபார பொதுமக்களே, அனைவரும் கதாநாயகன் இந்த திட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பேசுவார்கள். தலைவர் மன்னார்குடிக்கு போக வேண்டிய அவசர நிலைமையே இருக்கு இங்கே. அதனால இப்போ நான் சுருக்கமாக பேசுகிறேன். உங்களோட இந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பும் இதுவும் நான் எங்களால் மறக்கவே முடியாது. ஒரு மாதத்தில் எங்களோட வழிகாட்டுதல் படி எங்களோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோட முழு வழிகாட்டுதலும் அவரோட திறனும் கற்றுக் கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஊதியமாக. அதனால தான் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றியை சாதனையாக பண்ணி வந்த உங்களுக்கு மகள் குஷ்பு சுந்தர் அவர்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டோன்னே அவங்க மனசார என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மகளிருக்கு இந்த மாதிரி முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக அந்த முயற்சியில் நானும் பங்களிக்கிறேன், இதுவும் உங்களோட தொடக்க விழாவாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னாங்க. நம்ம மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் அவர்களோட மகள் காயத்ரி அவங்க ரொம்ப ஆண்டுகளாகவே செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
தொடர்ந்து பேசுவாங்க. பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னன்னா, அவங்க தகப்பன மாதிரியே ஒரு தந்தை எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு மக்களோட அரவணைப்போட வாழணும்னு எப்படி கற்றுக் கொடுத்தாருங்கிறது போல பிள்ளைமாங்க. அந்த மாதிரி ஒரு தகப்பனோட குழந்தை ஒரு டாக்டர் படித்தா கூட சமூக சேவை செய்யணும்னு நினச்சாங்க. இது மாதிரி உங்கள் மனசில் எல்லாருக்குமே சமூக சேவை செய்யணுங்கிற ஆர்வம் நிறைய இருக்குது. ஆனால் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த பொருளாதாரம் இப்படி ஒரு திட்டம் எடுத்து கிட்டத்தட்ட 600 விதமான பொருட்கள் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரானிக் வரைக்கும் பண்ண போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பொரி உருண்டை பண்ணுறது, கடலை உருண்டை பண்ணுறது, மசாலா பவுடர் பண்ணுறதெல்லாம் பண்ணாமல் இங்கே எலக்ட்ரானிக்கில் எல்இடி பல்ப் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னோம். நீங்கள் உங்களோட தராதரத்தை வளர்க்கக்கூடிய பெரிய முயற்சியை நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரப்போகிறோம். இந்த முயற்சியில் நீங்கள் எலக்ட்ரானிக் குட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் மேலேயே மரியாதையும் நம்பிக்கையும் வருங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆனந்தம். நான் அதில் ரொம்ப விருப்பம் வச்சு நான் ஒரு வருடத்தில் இந்த ஆலங்குடிய ஒரு சைனாவை மாற்றி காமிக்கலன்னா என் பேரை மாற்றிக்கிங்க நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட ஆர்வத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்கள் 10,000 வளையல் பண்ணீங்க, ஜுவல்லரி பண்ணீங்க, எல்லாம் சாம்பிளுக்கு பண்ணும்போதெல்லாம் வேகமாக பண்ணி காமிச்சதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்தது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தலைவர் வந்ததுக்கும் அவரோட எங்கள் அமைப்பு பொதுச்செயலாளர் எல்லாருக்குமே நிறைய டைம் ப்ராப்ளம். இன்னைக்கு தலைவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட அமைதியாக இருக்காத அளவுக்கு சுற்றுப்பயணத்திலே தொடர்ந்து இருக்கார். உங்களெல்லாம் சந்திக்கணுங்கிற ஒரே ஒரு ஆர்வத்துக்காண்டி தான் அவங்க புறப்பட்டு இன்னைக்கு வந்தாங்க. அதனால எங்கள் அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவநாயம் அவர்களுக்கும், எங்களோட தலைவர் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும், எங்கள் குஷ்பு மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு இப்படி ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் தருவதனால மோடிஜி அவர்களோட வோக்கல் ஃபார் லோக்கல், அவரோட ஆத்ம நிர்பர் ப்ரோக்ராமை உங்கள் வீடு வீடாக கொண்டாந்து சேர்க்க போகிறதுனால நீங்கள் பெரிய வளர்ச்சி அடையும் போது உங்களோட ஆதரவு எங்கள் நயினார்ஜிக்கு இருக்குமாங்கிறத மட்டும் நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள். அதனால நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஆதரவை முழுசாக நீங்கள் தரணுங்கிறத என்னோட விருப்பத்தோட கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இதய சிம்மாசனத்தில் மகாராணியாக திகழும் எங்களது பேரரசி அக்கா குஷ்பு அவர்களை நன்றி கிருத்திகா. மேடையில் அமர்ந்திருக்கும் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களே, கேசவ விநாயகர் அவர்களே, அர்ஜுனமூர்த்தி அவர்களே, இங்க வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது, அது பெண்களுடைய கூட்டம் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்பவுமே சொல்வாரு, நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் எப்போ ஒவ்வொரு பெண் முன்னேறாலோ அப்போதான் இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இருக்கும். அந்த வகையில இந்த கூட்டம் பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளோட முன்னேற்றம் இருக்கு, நம்ம முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கோம், வெற்றி நிச்சயமாக நமதுன்னா நான் பார்க்கும்போது அந்த ஒரு தைரியம் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. இந்த கூட்டத்துல ஜெனரலாக ஒரு நடிகை குஷ்பு பாக்குறதுக்கு மட்டும் நீங்க வரல, உங்களுக்குள்ள ஒருத்தியாக இந்த தமிழகத்தின் மருமகளாக நான் வந்தேன். ஆனா மகளாக ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தியாக என்ன பாக்குறீங்க, அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கு நன்றி. ஆனா நான் சொல்ல போற விஷயம் ஒன்னேதான். ஒவ்வொரு பெண் பொருளாதார ரீதியாக சொந்த கால்ல நிக்கணும். என்னதான் நீங்க வீட்டுல உங்க குடும்பத்தை கவனிக்கிறீங்களோ அதே சமயத்துல நீங்க உங்களை கவனிச்சாதான், நீங்க பொருளாதார ரீதியாக நீங்க சுதந்திரமாக இருந்தாதான், உங்க சொந்த கால்ல நீங்க நின்னதான் அந்த மரியாதை தனி. நிறைய இடத்துல பெண்கள் கிட்ட கேட்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிச்சாக்கா, நான் வெறும் இல்லத்தரசியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. வெறும் இல்லத்தரசியா இருக்கேன்னா நீங்க சொல்லாதீங்க, எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா உங்களுக்கு. இல்லத்தரசிங்கிறது ஒரு வீடு, நீங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, அந்த வீடு இருக்கு, அத்தனை பேர் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை நம்பி இருக்காங்க. வீட்டுல எத்தனை பேர் காலையில நான் தான் முதல்ல எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? உங்களோட சேர்ந்து என் கையும் தூக்கம், நானும் முதல்ல தான் எந்திரிப்பேன். ஏன்னா அந்த குடும்பத்துடைய கடமை நமக்கு இருக்கு பாருங்க. காலையில எந்திரிச்சோடனே காஃபி போட்டு கொடுக்கறது, டிஃபன் ரெடி பண்றதோ,
வீட்டுக்காரர் வெளியில போறாரு, அவரை கவனிக்கிறதோ, பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களா, கல்லூரிக்கு போறாங்களா, அவங்களும் வந்து கரெக்டா இருக்காங்களா இல்லையா, வீட்டுல இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் டிஃபன் போதா, இல்ல அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டோமா, மத்தியானம் சாப்பாடு என்னப்பா சமைய போறோம், நாளைக்கு இன்னைக்கு நைட்ல வந்து என்ன பண்ண போறோம், இது எல்லாமே நம்ம தலைமையில இருக்கு. இருந்தாலும் அது எல்லாம் இருந்தாலும் நீங்க உங்களை கவனிக்கிறீங்களா? நான் வந்து என் வீட்டுக்கார சம்பாதிச்சு கொண்டு வந்தாதான் இந்த குடும்பத்தை என்னால பாத்துக்க முடியும். அப்படி இல்லாம இந்த குடும்பத்துக்கு என்னால எப்படி நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், உதவி பண்ண முடியும், என் குடும்பத்துல இருக்கிறவங்க என் பசங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு, நான் வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொந்தமா ஏதோ வாங்கணும்னா நீங்க அன்னைக்குதான் கண்ணாடி பார்த்து உங்களை பார்க்கும் போது நீங்களே வந்து பெருமைப்படுவீங்க. பரவாயில்லடி, நல்லாதான் பண்றேன், பெருமையா இருக்கு உன்னை பார்க்கும் போது. நீங்க என்னைக்கு உங்களை பார்த்துட்டு நீங்க அப்படி உங்க முதுகுல நீங்களே தட்டி வெயிட் பண்ணாதீங்க. யாராவது வந்து முதுகுல தட்டி உங்களை பாராட்டுவாங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. உங்க முதுகு பார்த்துட்டு நீங்களே தட்டி நல்லாடி பண்ற, பரவாயில்ல, நல்லா இருக்கே நீ, அப்படி சொல்லும் போதுதான் உங்களுடைய வெற்றி அதுல இருக்கு. அதுக்காக நீங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் அத்தனையும் நல்ல திட்டங்கள், நாரி சக்தி சொல்லும் போது, ஆத்ம நிர்பர் சொல்லும் போது, நீங்க சொந்தமா உங்க கால்ல நிக்கணுங்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா உங்க கால்ல நிக்க முடியுங்கிறதுக்காக. ஏன்னா சொன்ன மாதிரி ஏன் எப்பவுமே நீங்க இட்லி தான் போடணுமா, எப்பவுமே வந்து ஒரு கடை தான் வைக்கணுமா, இல்ல நீங்க வந்து ஒரு மாவு அரைக்கிற ஒரு கடை தான் வைக்கணுமா? இல்ல, எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை வெளியப்படுத்தணும். நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக்ல ஒரு திடீர்னு ஐயோ நான் படிச்சவ கிடையாது, எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்னா ஒன்னும் தெரியாது, அப்படில கிடையாது. நீங்க அதுல போனாதான் அவ்வளவு சுலபமா இருக்கு, அவ்வளவு ஈஸியா இருக்கு நீங்க நினைக்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற திறமை நீங்க வெளியே பார்த்ததே இல்ல, பண்ணதே இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் நான் விசாரிக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த ஜுவல்லரி எப்படி பண்றத நீங்க கத்துக்கிட்டீங்க. போறது மட்டும் இல்ல, நம்மளே பண்ணிட்டு போட்டு பார்க்கும்போது வெளியில கொடுக்கும் போது அந்த திறமை உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க, அது வெளியப்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும்போது, உங்களுக்கு நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கும் போது பிளீஸ் தயவு செஞ்சு போயிட்டு, என்ன இருந்தாலும் நம்ம தூக்கம் கெடுத்தாலும் பரவாயில்ல, வீட்டுல யாருமே இல்ல, அந்த 2 மணி நேரம் நான் சீரியல் பார்க்க போறேன் அது கூட பார்க்காம நீங்க டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு நீங்க சும்மா அரட்டை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும் போது, இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது அங்க போய் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த நாரி சக்தி நீங்க வெளியே கொண்டு வரலாம். என்னைக்கு நீங்க உங்க சொந்த கால்ல நிக்கிறீங்களோ, வீட்டுல மட்டும் இல்ல வெளியில சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்துட்டு பெருமைப்படுவாங்க. ஒரு செயின் இருக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க பிள்ளைங்க அதை பார்த்துட்டு ஐயோ பரவாயில்ல எங்க அம்மா வந்து அவ்வளவு பண்றாங்க, உங்களுக்கு வந்து கூடவே நிப்பாங்க, அம்மா நீ போ, நீ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு தாய்மார்கள் இங்க எல்லாரும் போயிட்டு உங்களுடைய திறமை, எனக்கு இது வராது, நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை, எனக்கு தெரியாது, சொல்லவே எந்த விஷயம் இருந்தாலும் தாய் வயிற்றுல இருந்து வெளியில வரும்போது கத்துக்கிட்டு வரலீங்க. நம்ம உழைக்கும் போதுதான் நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியும். முயற்சி பண்ணாதான் எவ்வளவு திறமை எனக்கு இருக்கு அது தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த முயற்சி பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. போங்க, சாதிக்கணும். சாதிச்சதான் இந்த உலகம் நம்மள நம்பணும். போதும், ஆணாதிக்கம் போதும். நிறைய ஆண்கள் இங்க இருக்காங்க, அவங்க உதவி நமக்கு தேவை இல்ல சொல்லல. இருந்தாலும் இந்த பாரத மாதா தான் சொல்றோம், பாரத பீதா சொல்லல, பாரத மாதா தான் சொல்லு, இல்ல தரிசி தான் சொல்றோம், வேற எதுவுமே சொல்லல. சோ அப்படி இருக்கும்போது இந்த உலகம், இந்த நம்ம தாய் மண்ணு சொல்றோம், நீங்க தான் இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் மாதா பிதா குரு தெய்வம். அப்பதான் சோ மாதா நான் சொல்லும் போது, அந்த பெண்மை நான் சொல்லும் போது, ஒரு தாய் நான் சொல்லும் போது, அது எல்லா சக்தி உங்களுக்குள்ளே இருக்கு. தெய்வம் நீங்க சாமி கும்பிடும் போது கூட முதல்ல வந்த வீட்டுக்கு லட்சுமி வந்திருக்காதான் நான் சொல்றோம், வேற யாருமே வரல. புலியார் சொல்லியோட ஆரம்பிக்கிறோம், ஆனா உள்ள வரது லட்சுமி தானே. அப்படி இருக்கும்போது அந்த லட்சுமி, அந்த சக்தி, அந்த துர்கை, அந்த காளி எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. வெளியில கொண்டு வாங்க, முயற்சி பண்ணுங்க. முடியாதது உலகத்துல எதுவுமே கிடையாது. சாதிச்சு காட்டணும், வேற யாருக்கும் சாதிச்சு காட்ட வேண்டாம், நீங்க உங்களை சாதிச்சுங்க. கண்ணாடி பார்த்து நான் சொன்ன மாதிரி உன்னால முடியும் மட்டும் சொல்லுங்க, முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணுங்க, போங்க. அடுத்த முறை நான் இங்க வரும்போது எல்லா பெண்கள் இங்க இருக்கிறவங்க தாய்மார்கள் வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் அது பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து சொந்த கால நின்னுட்டேன், எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அது எல்லாமே நீங்க சொல்லணும். அந்த பெருமை உங்க முகத்துல நான் பார்க்கணும்.
அந்த பெருமை, அந்த அழகே தனி. என்னைக்கு நீங்க இந்த பொருளாதார ரீதியாக உங்க சொந்த கால்ல நிக்கிறீங்களோ, யார் முன்னாடி கை நீங்க எங்கி நிக்கல பாருங்க. வீட்லயும் சரி, உங்க கணவர் இருந்தாலும் சரி, என் வீட்ல ஒரே ரூல் இருக்கு, அவருடைய காசு என்னோட காசு, என்னோட காசு என்னோட காசு, அவ்வளவுதான். எல்லா பெண்களுக்கு உன் பணம் என் பணம், என் பணம் என் பணம், அப்படிதான் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிறது. அந்த உலகம் மாறிட்டு போகுது, அந்த மாற்றம் நம்ம கொண்டு வரணும். சோ அந்த வகையில நீங்க அந்த பணம் சேமிச்சாதான் நாளைக்கு உங்களுடைய ஃபியூச்சர், உங்க பசங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். சோ அந்த பணத்தை சேமிக்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு உழைக்கணும். நாளை நல்லா இருக்கணும், நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். நீங்க ஒரு வெறித்தனமா ஒரு முயற்சி எடுக்கணும். எல்லா விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு, பொருளாதார ரீதியாக நீங்க உங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கு செல்ஃப் குரூப் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா இந்த பகுதியில் எங்க கட்சி சார்பாக நிறைய பெண்கள் இருக்காங்க, உங்க தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் எல்லாரும் இருக்காங்க. எனி ஹெல்ப், எந்த ஒரு உதவி உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு முன்னாடி கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உதவி பண்றதுக்கு, முன்னாடி கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உங்க கூட என்னைக்குமே நாங்க இருப்போம், உங்க கூடவே இருக்கோம். நீங்க வேற நாங்க வேற கிடையாது. நீங்க இருக்கும் போதுதான் நாங்க இருக்கோம், உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் ரெடியா? தயாரா இருக்கிறீங்களா? மறந்துடாதீங்க, நாளை நமதே, அது நம்மளால இன்னைக்கு முடியும். சோ அந்த முயற்சி எடுத்துட்டு முன்னாடி போங்க. நான் சொன்ன மாதிரி மீண்டும் வருவேன் உங்களுக்காக. எல்லா பெண்கள் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்டுட்டு, யார் எலக்ட்ரானிக்ஸ், ஜுவல்லரி, சாரி என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்க. பொருளாதார ரீதியாக நான் என் சொந்த கால நிக்கிறேன். எல்லா பெண்கள் இன்னைக்கு சொல்லணும் எங்களுக்கு. போதுங்களா? பண்ணுவீங்களா? நம்பிக்கை இருக்கு, மறந்துடாதீங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்காக. பாஜக பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே உங்க கூட இருக்கோம். ஒரு பெண் கூட உதவி இல்லாம போகாது. அத்தனை பாலிசிஸ் உங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. சோ உங்களுக்காக நாங்க எப்பவுமே உழைப்போம். நன்றி, வணக்கம் என்று ரொம்ப அழகா வலியுறுத்தின குஷ்பு அக்காக்கு நன்றி. அமைதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்வாதார அடை காப்பகம் சுதேசி சுயசார்பு மற்றும் சுய வேலைவாய்ப்பு திட்ட தொடக்க விழா இந்த ஆலங்குடி பகுதியில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முரளிதரன், மாவட்ட தலைவர் ஜெகதீசன், மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள், இந்த என்ஜிஓசெல் இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள். அர்ஜுனமூர்த்தி அவர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு அறிவாளி. அது மட்டும் இல்லை, நமது தமிழகத்தை இன்றைக்கு எல்லோராலும் அர்ப்பணிக்கப்படுகின்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்களாலே புகழப்பட்ட மாபெரும் நல்ல ஒரு தலைவர், நல்ல ஒரு அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே பேசிய பெண்களுக்காக நீதி குரல் ஏந்துகின்ற புரட்சி கவிதாசன் அவர்கள், ராஜு அவர்கள், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கிருத்திகா சிவகுமார் அவர்கள், பல்வேறு பொறுப்புகளில் தாங்கியிருக்கின்ற வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக என்னுடைய நினைவுக்கு வருவது என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் வெங்கடாஜலம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடாஜலம் அவர்கள் என்னுடைய நினைவுக்கு வருகிறார்கள். அவருடைய மகள் இன்றைக்கு லட்சுமி அவர்கள் இங்கே மேடையிலே கூட வந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த ஆலங்குடி பகுதி எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. பல ஆண்டு காலமாக இந்த ஊரில் நான் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பொறுப்புகளிலே வந்திருக்கிறேன், கலந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில் வருகின்ற பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை திரளாக 5000 பெண்களை கூட்டி அவர்களுக்கு சுதந்திரமாக சுய சார்பு வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பினை அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே நான் பூரிப்படைகிறேன். உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் தினசரி வேலை பார்க்கின்ற நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு 5000 10,000 பொருள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சுய சார்பு வேலையை இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
பெண்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் வீட்டிலே அடக்கி வைக்கப்பட்டவர்கள், அடங்கி இருப்பவர்கள் என்ற காலம் போய் இன்றைக்கு பெண்களால் மட்டும்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை கண்டறிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லோரும் இலவசமாக கழிப்பறைகள் தந்தவர். எல்லோருக்கும் இன்னைக்கு முத்ரா வங்கி மூலம் எல்லோருக்கும் லோன் வாங்கி சுய சார்பு பெண்கள் தன்னுடைய சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய வழியிலே தான் இன்னைக்கு நம்முடைய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் இந்த ஏற்பாட்டை ஆலங்குடி பகுதியில் முதலாக 5000 பேரை கூட்டி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே அமைச்சர் இருக்கிறார்கள், திமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சியிலே இருக்கிறார்கள், யாரும் இது மாதிரி ஏற்பாடு செய்ய முடியவில்லை. அவர் சொன்ன மாதிரி கடல் உருண்டையும் பொருள் உருண்டையும் வாங்கி தின்று கொண்டு இருப்பதை காட்டிலும் இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் தொழில்கள் செய்வதற்கு எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் இவ்வளவு பேர் நீ கலந்து கொண்டிருக்க சொன்னால் தாய்மார்கள் தான் இன்றைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருப்பவர்கள். எத்தனை வீட்டில் ஆண்கள் இருந்தாலும் ஆனால் பெண்கள் தான் அந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற பொறுப்புணர்வோடு இருப்பவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கின்றது. அதனால்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு தாயை பற்றி பேசியதெல்லாம் வரலாறு உண்டு. அந்த அளவிற்கு இன்றைக்கு தாய்மார்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க முடியும். ஆண்கள் வெளியே போயிடுவார்கள், 1000 பேர்கள் இருக்கும், ஆனால் குடும்பம், பிள்ளைகள் படிப்பதற்கு, வேலை வாய்ப்பிற்கு, பேங்கில் உதவி செய்வதற்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெண்களால் மட்டுமே முடியும் என்பதை கண்டறிந்து பெண்கள் சுயசார்பு வேலையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழியிலே நம்முடைய மதிப்புக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவருடைய முயற்சி வரவேற்கக்கூடியது. தமிழ்நாட்டிலே முதலாக ஆலங்குடி பகுதியை தேர்ந்தெடுத்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வர வேண்டும். ஆலங்குடியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுயசார்பு வேலை திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லா பெண்கள் மத்தியிலும் வர வேண்டும் என்பதை தான் நம்முடைய குஷ்பு சுந்தர் அவர்கள் இங்கே பேசினார்கள். ஒவ்வொருவரும் இதில் முழு கவனம் செலுத்தி அக்கறையோடு தொடர்ந்து பாடுபடுவதற்கு வர இருக்கின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலும் அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலும் நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் உங்கள் ஒவ்வொருவருடைய பங்கும் அதில் இருக்க வேண்டும். அது இரட்டைலை சின்னமாக இருந்தாலும் சரி, அது தாமரை சின்னமாக இருந்தாலும் சரி, எந்த சின்னமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக 1000 ரூபாய் தருவோம் என்று சொல்ல, ஒரு தடவை 1000 ரூபாய் தருவாங்க. நீங்க டெய்லி 5000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணலாம். அது நம்முடைய மோடி அவருடைய திட்டம். திமுக ஒரு நாள் 1000 ரூபாய் தருவாங்க. நீங்க எல்லாரும் விறகடுப்புல எரிச்சிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இலவசமா கேஸ் அடுப்பு தந்தது யார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி உங்களுக்கு இலவசமா கேஸ் தந்திருக்கிறாங்க, கேஸ் விலையை குறைச்சி தந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் தந்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆக இங்க வந்திருக்கிற அனைவரும் இங்க போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளிலும் போய் பார்த்து சொல்லி நாம் ஒவ்வொருவரும் சம்பாத்தியம் பண்ண முடியும். ஒரு நாள் ஒன்றுக்கு உங்களுடைய திறமைகளை பொறுத்து 1000, 5000, 10,000 ரூபாய் வரையிலும் சம்பாத்தியம் பண்ண முடியும். அதற்கான திட்டம் தான் இந்த திட்டம். ஆக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வர இருக்கின்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு அன்புக்குரிய அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கு போன் வச்சிருக்கோம்